ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். மகி ஸ்ரீ டெய்லரிங் கிளாஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பட்டு பாவாடை சட்டையோட நெக் டிசைன் தான். சிம்பிளான நெக் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கற்றுக்கணும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இந்த பட்டுப்பாவாடை அளவெடுத்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து சுடிதார் கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. பேப்பர் மாதிரி நல்லா மெல்லிஸாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைனிங்காக இருக்கும். இது அயன் பண்ணால் வந்து கிளாத்தில் ஒட்டிக்கும். இது பிகினர்ஸ் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சிருந்தோம்னா ஓகே. இது வந்து நம்ம நூலெல்லாம் வாங்குகிற பட்டன் ஹவுஸ்லேயே வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டே அளவு தான், மெஷர்மெண்ட்டு தான். ஒன்று வந்து நெக்கோட அகலம். அந்த பாப்பாவுக்கு வந்து 4.5 இருந்துச்சு, நான் 2.25 வைக்க போகிறேன். அதே மாதிரி ஹைட் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 5.5 இன்ச் வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இதில் வந்து அந்த பானை நெக்கை வரைய போகிறோம். மேலே வந்திங்கன்னா உள் பக்கமாக 1/2 இன்ச்சும், கீழே போக போக அந்த பாக்ஸ் போட்டதுக்கு வெளி பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு வச்சு அப்படியே லைட்டாக ட்ரா பண்ணணுமா கரெக்டாக அந்த பானை ஷேப் வந்துடும். சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச்னா 1 இன்ச், 1.25னா 1.25, நம்மளுக்கு எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். சிம்பிள், அவ்வளோதான். பார்த்தா கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைனு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேன்வாஸில் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா தப்பாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமில் வராது. ஒரு 3-4 டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸில் கட் பண்ணுங்கள். இல்லை ஓகே நான் கட் பண்ணிடுவேன்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாகவே கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த வெளி பக்கத்தையும் உள் பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த கட்டிங் வந்து நல்லா கரெக்டாக வரும். எடுத்ததையுமே வந்து கொஞ்சம் கொனையாக தான் போகும். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கரெக்டாக அழகாக வந்துடும். மேலே வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி வச்சு அயன் பண்ணுறப்ப நம்ம விரித்து வச்சு அயன் பண்ணிடுவோம். இப்படி என்ன ஆகும் அப்படின்னா நெக்கு வந்து அகலமாக போயிடும். அதனால் அந்த பீஸை நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அப்படியே இருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா டிசைன் வைக்கிறதுக்காக பட்டு பாவாடையிலேருந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அப்படியே லைட்டாக வச்சு நம்ம அயன் பண்ணால் அது வந்து அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஃபுல் சைடும் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச், பிகினர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிளாத்தை கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். 1/2 இன்ச் வச்சு ஃபுல்லாக சுற்றி வர கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம கிளாத் விட தேவையில்லை, கரெக்டாக அந்த கேன்வாஸ் அளவுக்கே கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் வச்சுருக்கோம். அந்த இடத்துல நம்ம மடித்து அடிக்க போகிறதில்ல. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவோம். அப்போ பீஸ் வந்து உள்ளே போயிடும். கரெக்டாக கொஞ்சம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணாதீங்க, மடிச்சடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து பிகினர்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சே விட்டு கட் பண்ணிக்கோங்க சுற்றி வரமே. அயன் பண்ணுறப்ப கவனிக்கிறது என்னென்னா, ரொம்ப ஹீட்டில் வச்சு அயன் பண்ணாதீங்க. நம்ம ஏன்னா ஸ்டிச் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டு தான் வந்து பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ஹீட்டில் வச்சிங்கன்னா சுருங்கிரும். பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த லைனில் உள் பக்கமாக கரெக்டாக அந்த ஊசி எடைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த பெண்டு இருக்கிற இடத்துலலாம் ஊசி தூக்கி விட்டு, அந்த குதிரையை தூக்கி விட்டு லைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து சொல்லி கொடுக்குறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்டில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக கற்றுக்கணுமா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது மடித்து அந்த இடத்துலையும் நம்ம கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கு போகிறோம். பாருங்கள், ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். மறுபடியும் கூட இன்னொரு டைம் வேறு ஒரு வீடியோவில் நான் தெளிவாக அதை சொல்கிறேன். உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் கடன்னு சொல்லிட்டு போய் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புரிஞ்சுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. அப்போ தான் எனக்கு எத்தனை பேர்த்துக்கு அது யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். இது பிகினர்ஸ்க்குனால சிம்பிளான டிசைன் சொல்லி கொடுக்குறேன். இதே வந்து உங்களுக்கு அடிக்கிற கஷ்டமாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் இந்த கேன்வாஸில் ரவுண்ட் நெக், பானைக்கு அந்த மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நீட்டாக வரும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கிளாத்து. அதில் தான் வந்து இப்போ இதை அட்டாச் பண்ணி காமிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இது எப்படி கட் பண்ணுறது, மெஷர் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோ போட்டதே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது உங்களை மாதிரியே ஸ்டிச் பண்ணி பழகிட்டு இருந்தாங்க, பிகினர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பிகினர்ஸ் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேல் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஈக்குவலாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது கட் பண்ணுறப்ப கொஞ்சம் நழுவிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கிளாத்தை மேல் பக்கமாக உள் பக்கமாக, அதாவது வந்து நம்ம லைனிங் கிளாத் மேலே வச்சு இப்போ அடிக்க போகிறோம். சென்டரில் நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்த அந்த ஸ்டிச் மேலே கார்னரில் போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி, அதாவது கேன்வாஸ் மேலே வந்து ஸ்டிச்சே விழுகக்கூடாது. கேன்வாஸோட கார்னரில் நம்ம வந்து அந்த சேஃபுக்கு கரெக்டாக தையல் போட்டுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், கேன்வாஸ் மேலே வந்து நீங்கள் ஸ்டிச் போடக்கூடாது. ஏற்கனவே நம்ம அந்த கேன்வாஸ் மேலே ஸ்டிச் போட்டிருப்போம்லங்க, அதுக்கு பக்கத்துலேயே அந்த கேன்வாஸோட கார்னரில் அந்த கிளாத் மேலே தான் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கீழே ஏதாவது கிளாத் மாட்டியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக அது ஜக்கா மாதிரி பார்த்து அந்த நீங்கள் வந்து அந்த கார்னர் சிசரில் தான் வந்து கட் பண்ணணும். சென்டராக வச்சு கட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சிசரோட கார்னரில் வச்சு அந்த பாயிண்டில் வச்சு தான் கட் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நல்லா ஒரு விரலால் வச்சு நம்ம இப்படி கீறி விட்டுட்டோம்னா அந்த சேஃப் கரெக்டாக கிடைக்கும். ஸ்டிச் பண்ணி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த கார்னரில் நம்ம வந்து மேலே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள், அழகாக வரும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து நீட்னஸ் வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு கீழே கிளாத் ஏதாவது மாட்டியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள். இதான் கரெக்டாக அந்த ஊசியோட தையல் போட்டுக்கலாம். 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீட்னஸ் வந்துடும். நீங்களாவே க்ரியேட்டாக புதுசாக ஏதாவது டிசைன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ப்ளைனாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரவுண்ட் நெக்கு, பா நெக்கு, அந்த டைமண்ட் நெக்கு, அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ப்ளைனாக ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேயும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். சும்மா இது ரஃப்பாக போட்டால் போதும், ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம். அதே மாதிரி உள் பக்கம் வந்து நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாகவே கொஞ்சம் ரஃப்பாக போட்டு விட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சேஃபாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த கார்னரில் வந்து நம்ம லேஸ் வச்சுக்க போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், ஏன்னா ரொம்ப அந்த டார்க் க்ரீனே எடுப்பாக தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். இந்த கார்னரில், அதாவது இந்த சென்டரில் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் மாதிரி ஒரு லைட்டாக மடித்து வச்சுட்டு தைச்சிக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். கஸ்டமருக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த லேஸுக்கு மேலேயே வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஏன் அந்த இடத்துல மடிச்சடிக்க சொன்னோன்னா, மடிச்சடிக்கலை அப்படின்னா நம்ம லேஸ் வைக்கிறதானே, மடிச்சடிக்காமல் விடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது மடிச்சடிக்காமல் அந்த இடத்துல லேஸ் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 டைம் 3 டைம்ஸ் வந்து நம்ம வேர் பண்ணும்போது அந்த பிசுரெலாம் வந்து பிச்சுட்டு வந்துடும். வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பைப்பிங் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பிங்க் கலரில் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்க போகிறோம். அந்த ப்ளவுஸோட பீஸில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். நேர் பீஸ் எடுத்தால் பைப்பிங் வராது. அதையெல்லாம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம மடிச்சடிச்சுக்க போகிறோம். நம்ம ஜாயின் பண்ண இடத்துல இந்த கிளாத்தை வந்து விரித்து விட்டு தான் நம்ம வந்து மடிச்சடிக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். ரொம்ப அகலமாக இருந்தால் நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நம்ம மடிச்சடிப்போம், இந்தளவுக்கு இருந்தால் போதும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கிளாத்தை ப்ளவுஸோட மேல் பக்கமாக வைக்க போகிறோம். ப்ளவுஸோட கார்னரில் அடிக்கணும். அந்த கிளாத் வந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். ப்ளவுஸில் வந்து நம்ம 1/4 இன்ச் வச்சு அடிக்கக்கூடாது. ஏற்கனவே தையல் போட்டுப்போம் பாருங்கள், கார்னரில் அந்த இடத்துல வச்சு அடித்தா போதும். ஆனால் பீஸில் வந்து 1/4 இன்ச் வெளியே நீட்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த பிசுறு வந்து உள்ளே போகும். பைப்பிங் உருட்டி வரப்போ நல்லா வருங்க. பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறப்ப நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக கிராஸ் பீஸ் வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி படிஞ்சு வரும். நேர் பீஸ் கட் பண்ணிட்டீங்க, நேர் பீஸ் வச்சு அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக படிஞ்சு வராது. கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள். இப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரெக்டாக அந்த பைப்பிங் எடுத்து விட்டுட்டு அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், நீட்டாக பைப்பிங் அழகாக வரும்.
இந்த இடத்துல பைப்பிங் வைக்கலைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டோன் ஒர்க் வேணாலும் சென்டரில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். நம்ம நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நம்மளுக்கு தேவையான, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம பேட்ச் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, அதில் நம்மளோட இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம்.